ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் நம்பிக்கையோட பேச தேவையான சொற்களையும் அதுக்கான வாக்கியங்களையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வெயிட் அவுட் சைடு, வெளியே காத்திருங்கள். வெயிட் அவுட் சைடு, வெயிட்னா வந்து காத்திருங்கள், அவுட் சைடுனா வெளியே. I bought a new one, நான் வந்து ஒரு புதிய ஒன்றை வாங்கினேன். I bought a new one, ஐனா வந்து நான், பாட்னா வந்து வாங்கினேன், நியூனா வந்து புதிய, ஒன்னா வந்து ஒன்று. I bought a new one. That is sufficient, அது போதுமானதாக இருக்கிறது. தட்னா வந்து அது, இஸ்னா வந்து இருக்கிறது, sufficientனா வந்து போதுமானதாக. That is sufficient. Give me a second chance, எனக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுங்கள். கிவ்னா வந்து கொடுங்கள், மீனா வந்து எனக்கு, ஏன்னா வந்து ஒரு, செகண்ட்னா வந்து இரண்டாவது, சான்ஸ்னா வந்து வாய்ப்பு. கிவ் மீ எ செகண்ட் சான்ஸ். ஒயிட் இஸ் எ பாப்புலர் கார் கலர். வெள்ளை நிறம் பார்த்தீங்கன்னா பிரபலமான காரோடைய நிறம். ஸோ நிறைய பேர் வந்து ஒயிட்டில் வந்து கார் வச்சுருப்பாங்க, அதுதான் இதோடைய அர்த்தம். ஒயிட் வந்து வெள்ளை அப்படின்னு அர்த்தம் தருது. ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது, பாப்புலர்னா பிரபலமான, கலர்னா வந்து நிறம். White is a popular car color. Are you the owner of this vehicle? நீங்கள் இந்த வாகனத்தின் உரிமையாளராக இருக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம் தருது. Are you the owner of this vehicle? ஆர்னா வந்து இருக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம் தருது முன்னாடி வரும்பொழுது. யூனா வந்து நீங்கள், ஓனர்னா வந்து உரிமையாளர், ஆஃப்னா வந்து உடைய, திஸ்னா வந்து இந்த, வெஹிக்கிள்னா வாகனம். Are you the owner of this vehicle? We need to reduce the speed. நம்ம வந்து வேகத்தை குறைக்க வேண்டும், குறைக்க வேண்டியது அவசியம் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. வீணா வந்து நாம், நீட் டு ரெடியூஸ்னா வந்து குறைக்க வேண்டும், குறைக்க வேண்டியது அவசியமானது அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஸ்பீட்னா வந்து வேகம். We need to reduce the speed. His room number is 75. அவனுடைய அறை எண் வந்து பார்த்தீங்கன்னா 75ஆக இருக்கிறது. ஹிஸ்னா வந்து அவனுடைய, ரூம்னா வந்து அறை, நம்பர்னா வந்து எண், ஈஸ்னா வந்து இருக்கிறது, 75னா 75. இஸ் ரூம் நம்பர் இஸ் 75. ஐ நீட் டைம் டு ப்ரிப்பேர். தயார் செய்ய எனக்கு வந்து நேரம் தேவை. ஐனா வந்து எனக்கு, நீட்னா வந்து தேவை, டைம்னா வந்து நேரம், டு ப்ரிப்பேர்னா வந்து தயார் செய்ய. ஐ நீட் டைம் டு ப்ரிப்பேர். We took the quickest route. நாங்கள் வந்து விரைவான பாதையில் சென்றோம் அப்படின்னு அர்த்தம் தருது. வீணா வந்து நாங்கள், டுக்னா வந்து சென்றோம் அப்படின்னு அர்த்தம் தருது. இங்கே குயிக்கஸ்ட்னா வந்து விரைவான, ரூட்னா வந்து பாதை. We took the quickest route. நாங்கள் விரைவான பாதையில் சென்றோம். The crowd grew rapidly. கூட்டம் வேகமாக பெருகியது. க்ரௌட்னா வந்து கூட்டம், க்ரூனா வந்து பெருகியது அப்படின்னு அர்த்தம் தருது. இங்கே ரேப்பிட்லி வேகமாக. த க்ரௌட் க்ரூ ரேப்பிட்லி. ஷி டிசைடட் டு லிவ் இமிடியட்லி. உடனே கிளம்புறதுக்காக வந்து முடிவு செய்தாள். ஷீனா வந்து அவள், டிசைடட்னா வந்து முடிவு செய்தாள் அப்படின்னு அர்த்தம் தருது. டு லிவ் புறப்பட, கிளம்ப அப்படின்னு அர்த்தம் தருது. இமிடியட்லி உடனே. ஷி டிசைடட் டு லிவ் இமிடியட்லி. That gradually became his habit. அது வந்து படிப்படியாக அவனுடைய பழக்கமாக மாறியது. தட்னா வந்து அது, கிராஜுவலினா படிப்படியாக, பிகேம்னா வந்து ஆனது அப்படின்னு அர்த்தம் தருது. இஸ்னா வந்து அவனுடைய, ஹேபிட்னா வந்து பழக்கம். That gradually became his habit. I met them last week. நான் வந்து கடந்த வாரம் அவர்களை சந்தித்தேன். ஐனா வந்து நான், மெட்னா வந்து சந்தித்தேன், தெம்னா வந்து அவர்களை, லாஸ்ட் வீக்னா வந்து கடந்த வாரம், போன வாரம் அப்படின்னு அர்த்தம் தருது. I met them last week. Tie the two ends together. இரண்டு முனைகளையும் பார்த்தீங்கன்னா ஒன்றாக இணைக்கவும், கட்டவும் அப்படின்னு அர்த்தம் தருது. டைனா வந்து கட்டவும் அப்படின்னு அர்த்தம் தருது. டூனா வந்து இரண்டு, எண்ட்ஸ்னா வந்து முனைகள் அப்படின்னு அர்த்தம் தருதுங்க. டுகெதர் ஒன்றாக. Tie the two ends together. Cooking is a useful skill. சமைப்பது பார்த்தீங்கன்னா, சமையல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள திறமை. யூஸ்ஃபுல்னா வந்து பயனுள்ள, ஸ்கில்னா வந்து திறமை, ஏன்னா வந்து ஒரு, ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது. குக்கிங் இஸ் a useful skill.
வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் வில் யூ டூ? நீங்கள் வந்து என்ன மாதிரியான வேலையை வந்து செய்வீங்க. வாட் கைண்ட்னா வந்து என்ன மாதிரியான என்ன வகையான அப்படின்னு இருந்தது. ஒர்க்னா வந்து வேலை, யூனா வந்து நீங்கள், வில் டூனா வந்து செய்வீர்கள் அப்படின்னு இருந்தது. வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் வில் யூ டூ? He did as instructed. அவர் வந்து அறிவுறுத்தியபடி செய்தார். ஹீனா வந்து அவர், டிட்னா வந்து செய்தார், as instructedனா வந்து அறிவுறுத்தியபடி அப்படின்றது. He did as instructed. I remember that place. அந்த இடம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு, நினைவில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஐனா வந்து எனக்கு, ரிமெம்பர்னா ஞாபகத்தில் இருக்கு, நினைவில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். தட்னா வந்து அந்த, பிளேஸ்னா வந்து இடம். ஐ ரிமெம்பர் தட் place. Today is extremely hot. இன்று மிகவும் வெப்பமாக உள்ளது, இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். டுடேனா இன்று, ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது, எக்ஸ்ட்ரீம்லி மிகவும், ஹாட்னா வந்து வெப்பமாக. Today is extremely hot. Larger sizes are readily available. பெரிய அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் கிடைக்கின்றன அப்படின்றது. லார்ஜர் சைஸஸ்னா வந்து பெரிய அளவுகள், ஆர்னா வந்து இருக்கின்றன, ரெடிலி அவைலபிள்னா வந்து எளிதாக கிடைப்பதாக அப்படின்றது. லார்ஜர் சைஸஸ் ஆர் ரெடிலி அவைலபிள். The bus can carry a maximum of 40. பேருந்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 40 பேர் வந்து பயணம் செய்யலாம். The bus can carry a maximum of 40. மேக்ஸிமம்னா அதிகபட்சம் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. The bus can carry a maximum of 40. The rent is due on the 15th of each month. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வந்து வாடகை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ரெண்ட்னா வந்து வாடகை, ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது, டியூனா வந்து செலுத்த வேண்டிய அப்படின்ட்டு அர்த்தம் தருது. 15த்னா வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஈச்னா வந்து ஒவ்வொரு, மந்த்னா வந்து மாதம். The rent is due on the 15th of each month. Sales peak just before Christmas. கிறிஸ்மஸ்க்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை உச்சத்தில் இருக்கிறது. சேல்ஸ்னா வந்து விற்பனை அப்படின்னு அர்த்தம். பீக்னா வந்து உச்சத்தில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பிஃபோர்னா முன். சேல்ஸ் பீக் ஜஸ்ட் பிஃபோர் கிறிஸ்மஸ். யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் டர்ட்டி, கோ அண்ட் கிளீன் தெம். உங்களுடைய கைகள் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்குது, போய் அவற்றை வந்து சுத்தம் செய்யுங்க. யுவர்னா உங்களுடைய, ஹேண்ட்ஸ்னா வந்து கைகள், ஆர்னா வந்து இருக்கின்றன, டர்ட்டினா வந்து அழுக்காக. யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் டர்ட்டி, கோ அண்ட் கிளீன் தம். கோனா வந்து போங்க அப்படின்னு அர்த்தம் தருது. கிளீன்னா வந்து சுத்தம் செய்யுங்கள், தெம்னா வந்து அவற்றை அப்படின்னு அர்த்தம் தருது. யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் டர்ட்டி, கோ அண்ட் கிளீன் தெம். ஐ எம் ஸ்ட்ராங் enough to do that now. அதை செய்ய நான் இப்பொழுது போதுமான வலிமையாக இருக்கிறேன். ஐனா வந்து நான், ஆம்னா வந்து இருக்கிறேன், ஸ்ட்ராங்னா வந்து வலிமையாக, என்னஃப்னா வந்து போதுமான, டு டூனா வந்து செய்ய, தட்னா வந்து அதை, நவ்னா இப்பொழுது. ஐ எம் ஸ்ட்ராங் enough to do that now. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.